செட் இன். என்னுடைய மனதில் ஒரு குழப்பம் உருவாகிவிட்டு. இந்த குழப்பம் என்றால் என்னென்னா, 2 பாசிபிலிட்டி அல்லது ஒன்றிற்கு மேலான வாய்ப்புகளை பார்த்தால் அதற்கு குழப்பம் என்று பெயர். இன்டிசைசிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இட்ஸ் நாட் பிளாங்க் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இருளை பார்ப்பதல்ல, பலவிதமான வாய்ப்புகளை பார்ப்பது. இங்கே இருக்கலாமா, அங்கே போகலாமா, பெற்றோர்களை இங்கே கூட்டிகிட்டு வரலாம். இது நம்ம மாடர்ன் அர்ஜுனன் குழப்பம். should I bring my parents here or send the money and keep them there? ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, you must bring them here, we can get certain benefits அப்படின்னுட்டானே. he thought he is asking out of love, but he has his own project, his own scheme. இன்னொருவன் சொல்றான் அழைத்துவான், இன்னொருவன் சொல்றான் இங்கே அழைத்து வந்து இந்த குளிரில் அவர்களால தாங்க முடியாது, they are going to be pain on your neck, better you keep them there. இன்னொருவன் சொல்கிறான் பெற்றாருக்குன்னு ஒரு கடமை இருக்கிறது, நீ அதை சரிவர செய்யணும், அவர்கள் அங்கே வருந்த நீ இங்கே உட்காந்து வீடியோ கேம் எல்லாம் பார்க்கக்கூடாது, யூ வில் நாட் என்ஜாய் இட். அப்போ செய்ய வேண்டியதை செய்ய தவறினால் குற்ற உணர்வு, செய்யும் சூழலில் என்னை திணித்தால் இழப்புணர்வு. எனக்கு முரண்பாட்டை தருவது இந்த 2 உணர்வுகள் தான். ஒன்று சென்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங், அனதர் திங் சென்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், குற்ற உணர்வு, கில்ட். இது 2ஐயும் என் மனதிலிருந்து போக்கணும். இது 2ம் போயிட்டால் என்ன தோன்றும்னா நல்லுணர்வு தோன்றும். நீங்கள் என்னைக்காவது நல்லா இருந்திருக்கிறீங்க, ஹவு டு யூ டூன்னு கேட்டுக்கிறாங்க. எத்தனை தடவை கேட்டுக்கிறாங்க, டோல்கேட்லாம் கேட்குறான். இந்த மேன் ஹூ கலெக்ட்ஸ் த ரோட் டேக்ஸ், he says, hey, how do you doன்னா. இவன் நிறுத்திக்கிட்டான் காரை. அந்த கொடுமையை ஏன் கேட்குற, நெல் பொறுமையாக பேசலாம்னா அடுத்து உன்னை how do you doன்னு கேட்பான் அவன். தட் இஸ் அ மோர் மெக்கானிக்கல் திங் ஃபார் he is not interested. பட் ஹவு டு யூ டூன்னு கேட்டாக்க யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு சே ஐ ஆம் டூயிங் குவைட் வெல். நீ வெதர் யூ ஃபீல் இட் ஆர் நாட். நான் லெட் அஸ் இமேஜின், நாம் உண்மையிலேயே வி ஃபீல் குவைட் வெல்னு வச்சுக்குவோம். என்றைக்காவது இந்த ஃபீலிங் குவைட் வெல்னா என்னன்னு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம்? என்றைக்காவது? இதுக்கு பேர் மாயம். எங்கிட்ட இருப்பதை என்னவென்று பார்க்க அனுமதிக்காதது அறியாமை என்னும் திரை. நாமெல்லாம் நல்லா இருந்திருக்கிறோம், சாம்பிளுக்காவது 1 வினாடி நல்லா இருந்திருக்கிறோம் இல்லை? இந்த 1 வினாடி நல்லா இருக்க போய் தானே அடுத்த வினாடி நல்லா இருக்க விரும்புகிறோம். நாம் வாழ்க்கையில் ஒரு நாளும் நல்லாவே இல்லைன்னா நாம் அந்த உணர்வு வேண்டும்னு விரும்புவோமா? யூ நெவர் ஏட் ஸ்ட்ரிங் ஆப்பர்ஸ், வில் யூ எவர் ஆர்டர் ஸ்ட்ரிங் ஆப்பர்ஸ்? பாருங்க, ஒரு சாமிகிட்ட வந்து ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பதார்த்தத்தை, சாமி இதுக்கு பேர் ஹங் பங், இது யாருமே சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டவர்கள் என்ன ஆவார்கள் என்றும் தெரியாது, நீங்கள் இதை சாப்பிடுங்க, நீங்கள் என்ன ஆகிறீர்களோ அதன் பிறகு நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அன்எக்ஸ்பீரியன்ஸ், நாட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி த ஆப்ஜெக்ட் ஆஃப் யுவர் டிசைன். அப்ப எங்கோ வாழ்க்கை உன்னுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு, உன்னுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு, உன்னுடைய மனம் என்னும் நாவிலே சுகம் என்ற ஒன்றை தடவி உனக்கு அடையாளம் காட்டி இருக்கிறது. அதுக்கு கடவுள் கருணைன்னு பேர். கடவுள் கருணைன்னு பேர். துன்பம் ஆரம்பித்து நீ இன்பத்தை சுவைக்கல, இன்பத்தில் ஆரம்பித்து இழந்து விட்டாய். அந்த இழந்த நிலையை துன்பம் என்கிறாய். புரியுறதா? புரியுறதா? இது போர் உங்களை செட்ரைட் பண்ணிக்கிறது. வாழ்க்கை அவ்வளவு கொடுமையானதல்ல, கொடூரமானதல்ல. அது இன்பத்தை உனக்கு அறிமுகப்படுத்தாமல் ஆரம்ப அனுபவம் துன்பமாக காட்டி இன்பத்தை தேட வைக்கவில்லை. இன்பம் என்றால் என்னவென்று தெரியாவிட்டால் நாம் இன்பத்தை தேடி இருக்க மாட்டோம். தெரியாததை தேடுகின்ற ஆற்றல் நம்மிடத்தில் இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு வினாடியில் நான் நன்றாய் இருந்திருக்கிறேன். இப்போ எப்படின்னு கேட்டால், இந்த ப்ராசஸ் ஆஃப் லிவிங் ஐ லாஸ்ட் இட், மை ஓன் ஆப்ஷன், இட் கேன் பி எனிதிங். எது அந்த நல்லுணர்வை பாதுகாக்கும் என்று நான் நினைத்தேனோ, இதுதான் நம்பிக்கை. பாதுகாக்கும் என்று நான் நினைத்தேனோ, அந்த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், சிகப்பு காப்பி என்று நான் நினைத்தால் சோமபானத்தை குடித்தேன். தூமபானம்னு சொன்னால் வென்ட் இன் ஃபார் ட்ரக்.
தியானம்னு சொன்னால் வென்டின் ஃபார் தியானம், டிவோஷன் சொன்னால் வென்டின் ஃபார் தியானம், சென்சரி ப்ளஷர் சொன்னால் வென்டின் ஃபார் சென்சரி ப்ளஷர், குவைட்யூட்னு சொன்னால் வென்டின் ஃபார் குவைட்யூட். இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஆப்ஷன்ஸ் preserving already introduced sense of well-being. Who introduced the sense of well-being? It is not your choice. நீ முதலாக நல்லா உணர்ந்தது, that you were wonderful, it is not your own makeup, it is very natural. அப்போ நாம் ஏதோ ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கிறோம். அதனால தான் நாம் எல்லாரும் சொல்கிறோம், சாமி நாங்கள் அங்கே இருக்கையில், காவகச்சேரியில் இருக்கையில், இருக்கையில் அப்படி இருந்தோம்னா இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான். அப்படி இல்லைன்னா அப்படி இந்த அப்படி இல்லை என்பது தான் உண்மை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அப்படி இருந்தீர்கள் என்பது ஒரு உண்மை. அந்த மனோநிலையை நாம் என்றைக்கா ஒரு மனக்கண்ணால் பார்க்க முடியும், நம்முடைய நிலையையே. அதைத்தானே விரும்புகிறோம், அதைத்தானே மீண்டும் மீண்டும் பார்க்க விரும்புகிறோம். அப்போ நாம் கண்டதை விரும்புகிறோம். ஏதேதோ கண்ணாடி போட்டு, நீ அந்த கண்ணாடிக்கு என்ன பொருள் பெயர் கொடுத்தாலும் சரி, ஏதேதோ கண்ணாடி போட்டு என்ன பார்க்க விரும்புகிறோம்னா, வாழ்க்கை எனக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த நல்லுணர்வை, நல்லுணர்வு என்று ஏன் நீ சொல்லுகிறாய்னா, அந்த வினாடியில் இட் கேன் பி எ ஃப்ராக்ஷன், த மில்லியன்த் ஃப்ராக்ஷன் ஆஃப் மொமெண்ட், அந்த வினாடியில் என்ன உன்னுடைய மனம் உனக்கு உணர்த்தவில்லை என்று சொன்னால், இழப்பை குற்ற உணர்வை உணர்த்தவில்லை. தட்ஸ் ஆல் வாட் இட் இஸ். ஹிஸ்டரி ஆஃப் அர்ஜுனா. கேட்கையில் பகவான் இடத்துல என்ன கேட்குறான், தர்ம சம்மூட சேத்தகா, நான் தர்மம் என்றால் என்னவென்று தெரியாதவனாக குழம்பி நிற்கிறேன். தர்மம் கர்மத்திற்கு முன்னோடி, செயலுக்கு முன்னோடி. ஏன் செயலுக்கு முன்னோடியே அறம், அறம் செய்ய, அறம் செய்ய இரும்பு செய்ய விரும்பு. இளமையில் கல், இப்ப இதெல்லாம் மாடர்ன் ஆத்திச்சூடி கொன்ற வேண்டும். இளமையில் கல் யார் எரிய, ஆசிரியர் மண்டையை பிளக்க இளமையில் கல். அறம் செய்ய இரும்புன்னு படிக்கிறான். இல்லை, அறம் செய்ய விரும்பு. விரும்பு. அறமும் செயலும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. அதனால தான் செயலுக்கு விளைவு, தன்வினை தன்னை சொல்லும். செயலுக்கு விளைவை தோற்றுவிக்கின்ற சாமர்த்தியம் இல்லைன்னா நாம் யாரும் செயல்பட மாட்டோம். செயல்பட இல்லை, இது கர்ம ரகசியம், இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். மனிதனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, தன்னுடைய செயலில் நம்பிக்கை. ஏன் தன்னுடைய நம்பிக்கை செயலில் சொன்னால், இவன் தன்னுடைய லாபம் அனைத்திற்கும், இந்த லாபம்னு சொன்னாக்கும் பெறுதல் அடிச்சுக்கிறோம். நாம வாழ்க்கையில் லபோ லபோன்னு அடிச்சுக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? லபோ லபோன்னு, லவ் டு கெயின். அந்த சம்ஸ்கிருத வார்த்தையில் லவ் டு கெயின். நாமெல்லாம் என்ன அடிச்சுக்கிறோம் வாழ்க்கையில் பதறோம்னா, லபோ லபோன்னு பதறோம். வேணும் வேணும். இந்த வேண்டியதை வேண்டும் என்று உணர்ந்ததை எது பெற்று தரும்னா, நான் எடுத்த முயற்சி. இதுதான் செயல். இதற்கு இன்னொரு பெயர் கர்மம். இந்த ரெண்டு அம்சம் உண்டு. ஒன்று, நீ விரும்பியதை பெற்று அமையும் ஒரு கருவி. நீ விரும்பியதை பெறுவதற்கு என்ன செய்கிறாயோ அந்த செயலில் மற்றொரு தன்மை இருக்கிறது. அதற்கு பெயர் தர்மம். நீங்களான கர்மம் இல்லவே இல்லை. நாமெல்லாம் தர்மத்தை தனியால பிரித்து வச்சிருக்கிறோம். தர்மம் செய்யறது, இப்ப தர்மம் செய்யறது இல்லை. தர்மரட்னம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? 2 வருஷம் தர்ம காரியமா பண்ணிட்டு இருந்தார். இப்ப தர்ம காரியமே பண்றது இல்லை. இல்லை கலாட்டா வந்துருச்சுன்னா இவன் இப்ப தர்மரத்னம் ஒண்ணுமே பண்றது இல்லை. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அப்படின்னு விட்டானே, கர்மத்தை தான் பண்ணிட்டு இருக்க. தட் இஸ் நாட் ட்ரூ. ஒவ்வொரு கர்மத்திலும் குடிகொண்டு இருக்கிறது. இந்த தர்மத்தின் சொரூபம் என்ன, தன்மை என்ன என்று சொன்னால், எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் 2 விதமான பலனை தோற்றுவிக்கிறது. ஒன்று, நீ இங்கே உணர விரும்பின திருஷ்ட பலம்.